குடும்ப உறவு என்பது லேசான விஷயம் அல்ல. நாங்கள் இன்றைக்கு சிம்பிளாக நினச்சி கொண்டிருக்கிறோம். சின்ன ஒரு விஷயத்துக்காக வேண்டி இன்னைக்கு நாங்கள் மனசு கோபிச்சு நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் மௌத்தாகுவோமாக இருந்தால், கோபத்தோட எங்களுக்கு மௌத்து வருவதாக இருந்தால் நாங்கள் யோசிக்கணும் எந்த அளவுக்கு பாரதூரமான விஷயத்தை இன்றைக்கு நாங்கள் சுமந்து கொண்டிருக்கிறோம். எங்களோட உம்மா வாப்பா மௌத்தாக இருந்தால் மௌத்தானத்துக்கு பிறகு அவங்களுக்கு சேரக்கூடிய அமல்கள் நாங்கள் தெரியணும். மௌத்தான ஆக்களுக்கு சேரக்கூடிய அமல்கள் இஸ்லாம் காட்டி தருது. அதை நாங்கள் படிக்கணும். அந்த அமல்ல நாங்கள் லிமிட்டாக இருந்து அந்த அமலத்தான் நாங்கள் அவங்களுக்கு செய்யணுமே ஒழிய இஸ்லாம் காட்டி தராத பித்அத்தான விஷயங்கள், இஸ்லாம் காட்டாத நாங்கள் மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் எங்கள் உம்மா வாப்பாக்கு சேரும் என்ற அடிப்படையில் நாங்கள் செஞ்சிடக்கூடாது. எங்களோட படையாக்கள் செய்கின்றார்கள் என்ற அடிப்படையில், மூதாதையர் செய்தார்கள் என்ற அடிப்படையில், எங்களோட ஊரில் இருக்கிற மூளைமார்கள் செய்கின்றார்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் செஞ்சிடக்கூடாது. நாங்கள் படிக்கணும். நாங்கள் படித்து மௌத்தான ஆக்களுக்கு எது சேரும் என்று நாங்கள் தெரியணும். நாங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அதை விட்டு போட்டு சும்மா நாங்கள் செலவழித்து நாங்கள் வீணாக அந்த காரியத்தில் ஈடுபடுவோமாக இருந்தால் அந்த குற்றம் எங்களுக்கு வந்து சேரும் என்ற விஷயத்தில் நாங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமான விஷயம். அதே போலதான் நாங்கள் பழகக்கூடிய சந்தர்ப்பத்தில் எங்களோட கூட்டாளிமாறு யார் என்பதை நாங்கள் சரியாக விளங்கணும். இன்றைக்கு சமூகத்தில் இளைஞர்கள் கெட்டு போகின்றார்கள் என்றால் போதை வஸ்துக்கு அடிமையாகின்றது, ஹராமான காரியங்களில் ஈடுபடுறதுக்கு மிக முக்கியமான காரணம் அவங்க பழகக்கூடிய சூழல், அவங்களோட கூட்டாளிமாறு. கவலை என்ன தெரியுமா? நிறைய சில பேருக்கு திருமணம் முடிச்சதுக்கு பிறகும் சில ஹராமான விஷயங்களை விட முடியாது. மதுபானமாக இருக்கலாம், விபச்சாரமாக இருக்கலாம், பெண்ணோட கள்ள தொடர்பாக இருக்கலாம். இப்படியான கெட்ட அந்த குணங்களை, கெட்ட பாவங்களை அவங்களுக்கு விட முடியாது. காரணம் என்ன? அவங்க சேர்ந்திக்கிறவங்களோட கூட்டாளிமாறு. ரமதான்லையும் சரி, ரமதானுக்கு பிறகும் சரி, ரமதானுக்கு முன்னுக்கும் சரி, நாங்கள் நிறைய அமல்கள் செஞ்சிப்போம். நாங்கள் நிறைய தொழுகைகள் தொழுதிப்போம், நிறைய சுன்னத்தான காரியங்கள் செஞ்சிப்போம், நிறைய சதக்காக்கள் கொடுத்திப்போம். இந்த அனைத்து அமல்களும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால் இஸ்லாம் சொல்லித்தார மிக முக்கியமான நிபந்தனை என்ன தெரியுமா? நாங்கள் இன்னத்தோட நாங்கள் கோபிச்சிக்க கூடாது. இன்னத்தோட நாங்கள் கோபத்தோட நடப்போமாக இருந்தால், சலாம் சொல்றல்ல, பேசுறல்ல, கடிஞ்சு கொண்டு கோபத்தோட வெறுப்போட நாங்கள் நடப்போமாக இருந்தால், இது எனக்கும் உங்களுக்கும் சேர்த்து இஸ்லாம் சொல்கின்ற எச்சரிக்கை. நாங்கள் எவ்வளவு அமல் செஞ்சாலும் அந்த அமல் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்பட மாட்டாது. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وقال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. இவ்வையகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். வார்த்தைகளில் உண்மையானது அல்லாஹுடைய வார்த்தையான திருக்குர்ஆன் என்றும், வழிகாட்டல்களில் சிறந்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிவிட்டு சென்ற வழிகாட்டல் என்றும், விடயங்களில் மிக மோசமானது மார்க்கத்தின் பெயரில் புதிதாக உருவாக்கப்படுகின்றவைகள். மார்க்கத்தின் பெயரில் புதிதாக உருவாக்கப்படுகின்றவைகள் அனைத்தும் பித்அத்துக்கள் அனைத்தும் வழிகேடுகள் அனைத்தும் நரகின்பால் கொண்டு சேர்க்கும் என்ற ஒவ்வொரு ஹுதுபாக்களிலும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஞாபகமூட்டக்கூடிய ஹதீஸை நானும் ஞாபகமூட்டியவனாக இன்றைய ஹுதுபாவை ஆரம்பம் செய்கின்றேன்.
அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வெளியில் கடும் வெயிலாக இருந்தாலும் சூடாக இருந்தாலும் தினங்களில் சிறந்த தினமான ஜும்மாவுடைய தினத்தில் நேரகாலத்தோடு வரக்கூடிய பழக்கத்தை நாங்கள் உருவாக்கி இன்றைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் நேரத்தோடு வந்திருக்கிற அனைவருக்கும் அனைவருடைய கஷ்டங்களுக்கும் தியாகங்களுக்கும் அல்லாஹு தாலா முழுமையான கூலியை தர வேண்டும் என்று சொல்வதோடு இந்த தேவை, இந்த தியாகம் நம்முடைய இறுதி மூச்சு வரைக்கும் கட்டாயமாக என்னிடத்திலும் உங்களிடத்திலும் இருக்க வேண்டும் என்று உபதேசம் சொல்லிக்கொள்வதோடு ஜும்மாவுக்கு நேரத்தோட வார நிறைய நோக்கங்கள் இருக்குது. அதில் மிக முக்கியமான நோக்கம்தான் ஜும்மா உரையை கேட்டு அதைங்கிற வாழ்க்கையில் நாங்கள் அமுல்படுத்த வேண்டும் என்ற நோக்கம். உண்மையிலேயே இன்றைய உலகத்தில் எங்களுக்கு மர்மையை ஞாபகமூட்டக்கூடிய, அல்லாஹ்வை அச்சமூட்டக்கூடிய மிக முக்கியமான இடமாக இன்றைக்கு ஜும்மா தான் காணப்படுது. பயானுக்கு ஒரு ப்ரோக்ராம் ஏற்பாடு செஞ்சால் கொஞ்சம் பேரை தான் நாங்கள் பயானுக்கு காண்றோம். வரத்துக்கு தேவை இருக்குதோ இல்லையோ, பிஸி இருக்குதோ இல்லையோ, அல்லாஹுடைய மார்க்கத்தை படிக்கிறதுடைய வீதம் என்பது இன்றைக்கு குறைஞ்சு கொண்டு போகுது. மர்ம சிந்தனை என்பது இன்றைக்கு குறைஞ்சு கொண்டு போகுது. அதனால் ஜும்மாவுக்கு நேரத்தோட வாரத்தால் பயானை கேட்டு நாங்கள் மர்ம சிந்தனை பிறந்த நோக்கத்தை நாங்கள் விளங்கி நடக்கணும் என்பது ஜும்மா உரையாளர்கள் கிடைக்கிற மிக முக்கியமான பயன். அதனால் நாங்கள் என்ன செய்யணும் என்றால் காது தாழ்த்தி ஜும்மா உரையை கேட்குறதோட சில நேரம் டயர்டில் வந்து எங்களுக்கு களைப்பால் தூக்கம் போகலாம். தூக்கம் போனால் இடத்த மாறி உட்கார்ந்து கொள்வது அல்லது முகத்தை கொஞ்சம் நாங்கள் கழுவிட்டு வாரது என்ற இஸ்லாம் காட்டுகின்ற ஒழுக்கங்களை பேணி ஜும்மா உரையை கேட்கணும். ரெண்டாவது விஷயம், ஜும்மாவில் சொல்லப்படுகின்ற விஷயங்களை இது எனக்கு சொல்லப்படுகின்ற விஷயம் என்று முதலாவதாக நாங்கள் எங்களுக்குள் உள்வாங்கணும். இன்றைக்கி எங்களுக்குள் இருக்கிற ஒரு மைண்ட் செட்டப் எப்படி என்றால், ஒரு தலைப்பில் பயான் பண்ணப்பட்டால் இது அன்னாருக்கு சொல்லப்பட்ட விஷயம், சட்டப்படியாக அவருக்கு சொல்லப்பட்டது என்று நாங்கள் பயாண்ட தலைப்பை சொல்லப்பட்ட விஷயங்களை இன்னொருத்தருக்கு நாங்கள் டைவர்ட் பண்ணுறோம். இது எங்கள்கிட்ட வரக்கூடாது. யார் பயான் பண்ணினாலும், எந்த தலைப்பில் பயான் சொல்லப்பட்டாலும் உட்கார்ந்து இருக்கின்ற எங்கட உள்ளத்திலிருக்கனுடைய மனோபக்குவம் என்ன தெரியுமா? இது எனக்கு சொல்லப்படுகின்ற விஷயம். இந்த பயானால் நான் பெற வேண்டிய பாடம் என, என் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய பாடம், என் குடும்பத்துக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய மாற்றம் என என்று நாங்கள் ஒவ்வொருத்தரும் கட்டாயமாக ஜும்மா மட்டுமல்ல என்ன பயான் கேட்டாலும் இந்த உணர்வோடு நாங்கள் பயான் கேட்கக்கூடிய அந்த ஒரு பழக்கத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். அன்புக்கணி இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான கண்ணியமான ரமதான் மாதத்தை விட்டு பிரிந்து இன்றைக்கு நாங்கள் ஜும்மாவுக்காக வேண்டி வந்திருக்கிறோம். உண்மையிலேயே ரமதான் மாதத்தை விட்டு பிரிஞ்சது எனக்கும் கவலை தான், உங்களுக்கும் கவலை தான். எங்கட கவலை உண்மையான கவலையாக இருக்குமாக இருந்தால், ரமதான் மாதத்தை பிரிஞ்சது உண்மையிலேயே உள்ளத்தால் நாங்கள் கவலைப்படுவோமாக இருந்தால் எங்கட வெளிப்பாடு என்ன தெரியுமா இருக்கணும்? நாங்கள் செய்ய வேண்டிய நடவடிக்கை என்ன தெரியுமா இருக்கணும்? ரமதானில் நாங்கள் எதை எங்களோட வாழ்க்கையில் எடுத்து நடந்தோமோ அது அனைத்தையும் ரமதானுக்கு பிறகு முடிஞ்சளவு நாங்கள் எடுத்து நடக்கணும். இன்னைக்கு ரமதானை பிரிஞ்சனி நிறைய பேர் கவலைப்படுறதான். ஆனால் ரமதானுக்கு பிறகு பார்த்தேன்னு சொன்னால் இஸ்லாத்துக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ரமதானில் எந்த அளவுக்கு அவர் அல்லாஹ்வை நெருங்கினாரோ ரமதானுக்கு பிறகு அல்லாஹ்வுக்கும் அவருக்கும் உள்ள நெருக்கம் தூரமாகுது. அன்புக்கு இஸ்லாமிய உறவுகளே, ரமதானை பிரிஞ்சு எல்லாருக்கும் கவலை தான். அந்த கவலை உண்மையாக இருக்குமாக இருந்தால் ரமதான் சொல்லி தந்த பாடங்களை ரமதானுக்கு பிறகு நாங்கள் நிறைவேற்றணும். சலஃபுகளுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது ஆச்சரியம். ரமதான்ல எந்த அளவுக்கு தேவையோடு ஆர்வத்தோட தியாகத்தோடு அமல் செஞ்சாங்களோ ரமதானுக்கு பிறகு கிட்டத்தட்ட 6 மாதங்கள் அளவுக்கு ரமதான் பிரிவு அவங்க கவலையை எடுத்துக் கொள்வாங்க. முகத்தில் அப்படி கவலை விளங்கும். அதுக்கு காரணம் சொல்கின்ற பொழுது ரமதான் கவலை உள்ளத்தில் ஈந்தால் தான் ரமதான்ல செஞ்ச அமல்கள் எங்களுக்கு தொடர்ச்சியாக செய்ய முடியும். ரமதானை நாங்கள் மறந்துட்டு சொன்னால், ரமதானை பற்றி நாங்கள் கணக்கில்லாமல் நாங்கள் விட்டுட்டு சொன்னால் லேசாக சைத்தான் வந்துடுவான். சைத்தான் லேசாக வந்து எங்களை வழி எடுத்து விடுவான். ஆகவே ரமதான் முடிச்சதுக்கு பிறகு ரமதான் யோசனை ஈக்கணும், ரமதானை பற்றிய கவலை ஈக்கணும். ரமதான் இவ்வளோ எல்லாம் அமல் செஞ்சேனே, இது எனக்கு ரமதானுக்கு பிறகு செய்ய முடியுமா என்ற பயம் கட்டாயமாக ஈக்கணும். இது சலஃபுகளுடைய வாழ்க்கையில் நாங்கள் நிறைய படிக்கின்றோம். ஆகவே ரமதானில் இருந்த பக்தி, ரமதானில் இருந்த அந்த தக்குவா ரமதானுக்கு பிறகு இருக்க வேண்டுமாக இருந்தால் ரமதான் எதை எங்களுக்கு சொல்லி தந்ததோ அதை நாங்கள் வாழ்க்கையில் எடுத்து நடக்கணும். சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்றேன். ரமதானில் நாங்கள் பெற்ற பயிற்சினா ஒன்று நோன்பு.
கடமையான நோன்பை நாங்கள் பிடிக்கணும். இஸ்லாத்தை பாருங்க, ரமதான் முடிச்சதோட ரசூலோட ஹதீஸை பாருங்க, மன் ஸாம ரமதான சும்ம அத்பஅஹு சித்தம் மின் ஷவ்வால். யாரு ரமதான் மாசத்துல கடமையான நோன்பை பிடிச்சிட்டு அதை தொடர்ந்து வரக்கூடிய ஷவ்வால் மாசத்துல யாரு 6 நோன்பை பிடிக்கின்றாரோ கான கசியாமி தஹர், அவர் காலம் பூரா நோன்பு பிடிச்ச நன்மை அல்லாஹ் தஆலா அவருக்கு கொடுக்கின்றார். சுப்ஹானல்லாஹ். இதுதான் நாங்கள் விளங்கணும். ரமதான் மாசத்துல நாங்கள் நோன்பை பிடிச்சு வைக்கிறோம் என்றால், கடமையான நோன்பை பிடிச்சிட்டு ரமதானுக்கு பிறகு நாங்கள் யோசிக்கணும் என்ன சுன்னத்தான் நோன்பு இருக்குதுன்னு சொல்லி. அந்த சுன்னத்தான் நோன்புகளை தேடி தேடி பிடிக்கக்கூடிய பழக்கம் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் கட்டாயமாக இருக்கணும். அதற்கு ஒரு பயிற்சி தான் ஷவ்வால்ல 6 மாசம் நோன்பு, 6 நாள் நோன்பு. அன்புக்கு நீ இஸ்லாம் உறவுகளே, இந்த பயிற்சி எங்களுக்குள்ள வரணும். கடமையான நோன்பை நாங்கள் வேலை செஞ்சு கொண்டு பிடிச்சோம், கஷ்டத்தோட பிடிச்சோம், பிஸியான நேரத்திலையும் நாங்கள் பிடிச்சோம். சுன்னத்தான் நோன்பு பிடிப்பது என்பது மிகச்சிறந்த அமல். இஸ்லாம் சுன்னத்தான் நோன்புகளுக்கு நிறைய சிறப்புகள் எங்களுக்கு சொல்லித் தருது, நாங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஆகவே சுன்னத்தான் நோன்புகளை தேடி தேடி நாங்கள் பிடிக்கிறோம். திங்கள் வியாழ் நோன்பு ஆகிக்கலாம், ஐயாமுல் பீத் என்று சொல்லப்படுகின்ற நாட்களில் பிடிக்கின்ற நோன்பு ஆகிக்கலாம். இப்படி சுன்னத்தான் நோன்புகளை பிடிக்கக்கூடிய பழக்கம் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் கட்டாயமாக இருக்க வேண்டும். இது ரமதான் எங்களுக்கு சொல்லித் தருகின்ற பாடம். அன்புக்கு இஸ்லாம் உறவுகளே, ரமதான்ல நாங்கள் சுபஹ் ஜமாத்துக்கு வந்தோம், 5 நேர தொழுகையை நாங்கள் பள்ளிக்கு வந்து ஜமாத்தோட தொழுதோம். இப்போ நாங்கள் யோசிக்கணும், ரமதான்ல இந்த பக்குவம், சுபஹ் ஜமாத்துக்கு வார அந்த தேவை, 5 நேரம் தொழக்கூடிய ஜமாத்தோடு தொழக்கூடிய அந்த தேவை எங்களை எத்தனை பேருக்கு குறைஞ்சிக்குது அல்லது அந்த தேவையோடு நாங்கள் தொழுறோம் என்று நாங்கள் ஒவ்வொருத்தரும் கட்டாயமாக யோசிக்கணும். ரமதான்ல நாங்கள் 5 நேரம் எப்படி தொழுதோமோ அதே பழக்கம் கட்டாயமாக வரணும். குறைஞ்சது நாங்கள் சுபஹ் ஜமாத்துக்கு வரக்கூடிய பழக்கம் எங்கள் தீக்கணும். சுபஹ் ஜமாத் என்பது அற்புதமானது. சுபஹ் ஜமாத்துக்கு வரக்கூடிய ஆக்கள்கிட்ட கேட்டு பாருங்க, தொழக்கூடிய ஆக்கள்கிட்ட அவங்களுக்கு அந்த உணர்வு இருக்கும். சுபஹ் ஜமாத் என்பது அல்லாஹ்வுடைய பரக்கத்தை தரக்கூடிய, உலகத்தில் சந்தோஷத்தை தரக்கூடிய மிக முக்கியமான தொழுகை. தொழுது பாருங்க, அந்த தொழுகையில் அல்லாஹ் தஆலா தருகின்ற அந்த டேஸ்ட் இருக்குது, அந்த சந்தோஷம் இருக்குது, நிம்மதி இருக்குது, வாயால சொல்ல முடியாது. தொழக்கூடிய ஆட்களுக்கு தெரியும். ஆகவே நாங்கள் ரமதான்ல நோன்பை பிடிச்சுக்கொண்டு சுபஹ் ஜமாத்துக்கு எவ்வளவு தேவையோட ஆசையோட வந்தோமோ அதே தேவை ரமதானுக்கு பிறகும் ஜமாத்துக்கு வரக்கூடிய பழக்கம் எங்கள்கிட்ட மிக முக்கியமான விஷயம். அன்புக்கு நீ இஸ்லாம் உறவுகளே, ரமதான்ல நாங்கள் இரவு நேரத்தை அல்லாஹுக்காக வேண்டி கழிச்சோம். பள்ளியில் வந்து கியாமுல் லைல் தொழுதோம், வீட்டில் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் நாங்கள் நடந்து கொண்டோம். இதே தேவை கட்டாயமாக ரமதானுக்கு பிறகு மீக்கணும். ரமதான்ல மட்டுமல்ல இரவு தொழுகை, ரமதான்ல மட்டுமல்ல இஸ்லாம் இரவு தொழுகையை காட்டி தருது. இரவு நேரத்தில் வீட்டில் இருந்து கொண்டு நீங்க தொழுங்க. இரவு நேரத்தில் எங்களுக்கு தூக்கம் போயும் என்று பயம் இருந்தால் தூக்கத்துக்கு முன்னுக்கு நீங்க தொழுதுட்டு தூங்குமாறு இஸ்லாம் எங்களுக்கு ஆதாபுகளை சொல்லித் தருது. ஆகவே ரமதான்ல நாங்க எவ்வளவு தேவையோடு இரவு தொழுகையை ஆசையோட நன்மை எதிர்பார்த்து நாங்க தொழுதோமோ ரமதானுக்கு பிறகும் கொஞ்ச நேரம் ஒதுக்கி சரி இரவு நேர தொழுகையை நாங்க கட்டாயமாக அல்லாஹ்வுக்காக வேண்டி கழிக்கணும், அல்லாஹ்வோட நாங்க பேசணும். இது மிக முக்கியமான விஷயம். அதே போலதான் ரமதான்ல இஸ்லாத்துல நாங்க நிறைய குர்ஆன் ஓதினோம். அன்புக்கு நீ இஸ்லாம் உறவுகளே, இந்த கவலை என்னென்றால் ரமதான்ல நாங்க குர்ஆன் ஓதிட்டு அப்படியே பூட்டி வச்சிடுவோம். பிறகு நாங்க அடுத்த ரமதான் வருகின்ற பொழுதுதான் நாங்க என்ன செய்யறோம், குர்ஆன் நாங்க தொடர்ந்து ஓதுறோம். இது எங்கள் தீர்க்க கூடாது. குர்ஆன் என்பது அற்புதமானது. குர்ஆன் முக்கியத்துவத்தை விளங்கணும், குர்ஆன் சிறப்பு நாங்க விளங்கிக்கிறோம். குர்ஆன் எந்த அளவுக்கு நாளை மறுமையில் எங்களுக்காக வேண்டிய அல்லாஹ்விடத்தில் பேசும் என்பதை நாங்க புரிஞ்சு வச்சுக்கிறோம், ஹதீஸ்கள் நாங்க படிச்சு வச்சுக்கிறோம். ஏன் ரமதானுக்கு பிறகு எங்களுக்கு ஓத முடியாது? ஆகவே எங்கள்கிட்ட இந்த மாதிரி விஷயம் எல்லாம் கட்டாயமாக வாழ்க்கையில் ஈக்கணும். கடமைகளை செய்யறதோட இரவு தொழுகையாகிக்கலாம், சுன்னத்தான விஷயங்களாகிக்கலாம், ரமதான்ல எவ்வளவு தேவையோடு ஆசையோடு நாங்க தொழுதோமோ நாங்க செஞ்சோமோ அதே தேவை அதே ஆசை ரமதானுக்கு பிறகு கட்டாயமாக எங்கள்கிட்ட ஈக்கணும். அன்புக்கு நீ இஸ்லாம் உறவுகளே, எங்கள்கிட்ட ஒரு பழக்கம் ஈக்கணும். கட்டாயம் ஒவ்வொரு நாளும் குர்ஆன் ஓதக்கூடிய பழக்கம். சாப்பாடுக்கு நாங்க நேரம் ஒதுக்குற மாதிரி, வியாபாரத்துக்கு நாங்க நேரம் ஒதுக்குற மாதிரி, பிள்ளைகளோட கல்விக்கு நாங்க நேரம் ஒதுக்குற மாதிரி, உலகத்தில் நிறைய விஷயங்களுக்கு நாங்க நேரம் ஒதுக்குகின்றோம். ஒவ்வொரு நாளும் நாங்க நேரம் ஒதுக்கின்றோம். எங்கள் தீக்கோணி மிக முக்கியமான பழக்கம். பேசக்கூடிய என்னிடத்தில் ஆகிக்கலாம், கேட்கின்ற உங்களுக்கு ஆகிக்கலாம். ஒவ்வொரு நாளும் நான் குர்ஆன் ஓதுவதற்கு இந்த நேரத்தை ஒதுக்கி வைக்கிறேன். சுபஹுக்கு புறகாய்க்கலாம், வஹருக்கு புறகாய்க்கலாம், இரவு நேரத்தில் தூங்க செல்ல போக எப்படியோ ஒரு நாளைக்கு நான் இந்த நேரத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய கலாமை ஓதுவதற்காக வேண்டி நான் நேரம் ஒதுக்கிக்கிறேன் என்ற பக்குவம், அந்த பழக்கம் கட்டாயமாக எங்கள் தீக்கணும். ரமதான்ல நிறைய நாங்கள் ஓதினோம். ரமதான்ல மட்டுமல்ல குர்ஆன் ஓதுறது, ரமதான்ல மட்டுமல்ல ரப்பி இருக்கிறது, ரமதானுக்கு பிறகும் ரப்பிகளை பார்த்து கொண்டிருக்கிறான். ரப்புக்கு நாங்கள் பயப்படணும், அல்லாஹ்க்கு நாங்கள் பயப்படணும் என்ற விஷயத்தை கட்டாயமாக புரிஞ்சு கொள்ள வேண்டும். அன்புக்கு நீ இஸ்லாம் உறவுகளே, ரமதான் எங்களுக்கு நிறைய விஷயங்களை பயிற்றுவித்து தந்திருக்கிறது. எங்களோட பேச்சில், எங்களோட நடத்தையில்,
நாங்கள் ஹராம் ஹலால் பேணி வாழ்கின்ற விஷயத்தில், பாவங்களை விட்டும் தூரமாக இருக்கின்ற விஷயத்தில் ரமதான் நிறைய எங்களை பக்குவப்படுத்தினது. அந்த பக்குவத்தை நாங்கள் மீண்டும் ஞாபகம் ஊட்ட வேண்டும். ரமதான் முடிஞ்சதோட எல்லாத்தையும் நாங்கள் விட்டுட்டு மீண்டும் நாங்கள் உலக வாழ்க்கைக்கு நாங்கள் மாறி உலக முகத்தில் நாங்கள் இருந்து விடக்கூடாது. இதெல்லாம் நாங்கள் யோசிச்சு தியாகம் எடுத்து சைத்தானோட போராட வேண்டும். சைத்தான் சும்மைக்க மாட்டான், எங்களுக்கு தடுப்பை போடுவான், எங்களுக்கு சூழ்ச்சியை போடுவான், செய்ய விட மாட்டான். சைத்தானோட நாங்கள் போராடி மறுமைக்காக வேண்டி நாங்கள் நேரம் ஒதுக்க வேண்டும். அல்லாஹுக்காக வேண்டி நாங்கள் நேரம் ஒதுக்க வேண்டும். அல்லாஹ்வை நாங்கள் நெருங்க வேண்டும் என்ற விஷயத்தை ஆரம்பத்தில் சுருக்கமாக நான் உங்களுக்கு ஞாபகம் ஊட்டிக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக அன்புக்கு நீ இஸ்லாம் உறவுகளே, ரமதான்லையும் சரி, ரமதானுக்கு பிறகும் சரி, ரமதானுக்கு முன்னுக்கும் சரி, நாங்கள் நிறைய அமல்கள் செஞ்சிப்போம், நாங்கள் நிறைய தொழுகைகள் தொழுவிப்போம், நிறைய சுன்னத்தான காரியங்கள் செஞ்சிப்போம், நிறைய சதக்காக்கள் கொடுத்திப்போம். இந்த அனைத்து அமல்களும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால் இஸ்லாம் சொல்லித்தார மிக முக்கியமான நிபந்தனை என்ன தெரியுமா? நாங்கள் இன்னத்தோட நாங்கள் கோபிச்சிக்க கூடாது. இன்னத்தோட நாங்கள் கோபத்தோட நடப்போமாக இருந்தால், சலாம் சொல்றல்ல, பேசுறல்ல, கடைஞ்சி கொண்டு கோபத்தோட வெறுப்போட நாங்கள் நடப்போமாக இருந்தால், இது எனக்கும் உங்களுக்கும் சேர்த்து இஸ்லாம் சொல்கின்ற எச்சரிக்கை. நாங்கள் எவ்வளவு அமல் செஞ்சாலும் அந்த அமல் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்பட மாட்டாது. மிக முக்கியமான விஷயம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல சொன்னாங்க, துஅரதுல் அமாலு ஃபீ குல்லி யௌமிஸ்னைன் வ ஹமீஸ். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நாங்கள் செஞ்ச அமல்கள் இருக்குது, இந்த அமல்கள் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படும். அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? ஷிர்க் வைக்காத மனிதனுடைய அமல்கள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கின்றான். அல்லாஹ் தஆலா பாவங்களை மன்னிக்கின்றான். இல்லம்ரன், ஒரு மனுஷன் பாவத்தை தவிர, அமல்களை தவிர. அந்த மனுஷர் யாரு? அவருக்கும் அவருடைய சகோதரருக்கும் இடையில ஷஹ்னா, பிரச்சனை இருக்குது, கோபத்தோட வாழ்றாரு. குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், வியாபார பிரச்சனையாக இருக்கலாம், சின்ன பிள்ளை பிரச்சனையாக இருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனைக்காக வேண்டி கோபத்தோட வாழ்றாரு. முகம் பார்க்கிறல்ல, பேசுறல்ல, சலாம் சொல்றல்ல, உள்ளத்தில் வெறுப்போட வாழ்றாரு. இந்த மனுஷனுடைய அமல அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ் தஆலா சொல்வான், அந்த ரெண்டு பேரையும் விட்டு விடுங்க, அந்த ரெண்டு பேரையும் விட்டு வைங்க. அந்த ரெண்டு பேரும் ஒன்று சேரும் வரைக்கும், உள்ளத்தால ஒன்று சேரும் வரைக்கும் அந்த அமலை அல்லாஹ் தஆலா அப்படியே வைப்பான். எங்கட பாஷையில சொல்ல போனால் பெண்டிங்ல இருக்கும் அமல். நாங்கள் செஞ்ச அமல் எல்லாம் அப்படியே வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். அன்புக்கு நீ இஸ்லாம் உறவுகளே, இந்த ஹதீஸ் எனக்கும் உங்களுக்கும் கட்டாயமான பாடமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு ரமதான்ல நாங்கள் எல்லாரோடையும் சேர்ந்து இருந்தோம். பெருநாள் வந்தது, சந்தோஷமான தினம், எல்லாரோடையும் நாங்கள் சலாம் கொடுத்து சந்தோஷமாக இருந்தோம். பெருநாள் முடிச்சத்தோட சைத்தான் வருவான், ஏதோ பிரச்சனையை கொண்டு வருவான், அல்லது பழைய பிரச்சனையை ஞாபகம் ஊட்டுவான். நாங்கள் பழைய பிரச்சனையை ஞாபகம் ஊட்ட வைத்துக் கொண்டு நாங்கள் பேசாமல் இருப்போமாக இருந்தால், நாங்கள் கோபத்தோடு இருப்போமாக இருந்தால், நிச்சயமாக எங்கள் அமல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்ற விஷயத்தை நான் நீங்களும் எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்புக்கு நீ இஸ்லாம் உறவுகளை, அல்லாஹ்வினுடைய இப்ப நாங்கள் விஷயத்துக்கு வருவோம். எங்களோட வாழ்க்கையில நாங்கள் யாரோட பேசாம இருக்கிறோம், நாங்கள் யாரோட கோபித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் முதலாவதாக பார்க்க வேண்டும். இந்த உலகத்தில் சேர்ந்து நடப்பதற்கு, இந்த உலகத்தில் நாங்கள் உறவாடுவதற்கு இஸ்லாம் முதன்மையாக காட்டித் தருகின்ற ஒரு உறவுதான் எங்களோட உம்மா வாப்பா, எங்களோட தாய் தந்தையர். எங்களோட உம்மா வாப்பாட விஷயத்தில் நாங்கள் எந்த அளவுக்கு நல்ல முறையில் சேர்ந்து நடக்கிற என்பதை நாங்கள் கொஞ்சம் கேள்வியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்புக்கு நீ இஸ்லாம் உறவுகளே, இஸ்லாத்தை பாருங்க. எங்களோட உம்மா வாப்பா மௌத்தாக இருந்தாலும் அவங்களுக்கு பிள்ளையின் அடிப்படையில் நாங்கள் நிறைய கடமைகள் செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். உம்மா வாப்பா மௌத்தாக இருந்தால் நாங்கள் செய்கிற துவாக்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, சாலிஹான பிள்ளை மௌத்தான உம்மா வாப்பாக்காக வேண்டி துவா கேட்குமாக இருந்தால் அல்லாஹ் தஆலா அந்த துவாவை ஏற்றுக்கொள்கின்றார். ஆகவே எங்களை கஷ்டப்பட்டு எங்களை படிப்பிச்சு எங்களை ஒரு லெவலுக்கு கொண்டு வந்து நாங்கள் இன்றைக்கு எங்களோட உம்மாவை இழந்திருக்கிறோம் என்று சொன்னால், எங்களோட வாப்பாவை நாங்கள் இழந்திருக்கிறோம் என்று சொன்னால், அது வருஷம் எத்தனை போனாலும் பிரச்சனை இல்லை. 10 வருஷம் 20 வருஷம் நாங்கள் உம்மாட ஞாபகத்தை மறந்திருந்தாலும் பிரச்சனை இல்லை. பிள்ளைக்குரிய கடமை என்ன தெரியுமா? உம்மாவுக்காக வேண்டி வாப்பாவுக்காக வேண்டி ஒவ்வொரு தொழுகையிலும் துவா கேட்க வேண்டும். நாங்கள் எங்களுக்கு துவா கேட்கின்ற பொழுது எங்களோட உம்மா வாப்பாவை நாங்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டும். ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா என்று நாங்கள் எங்களோட உம்மா வாப்பாவுக்கு துவா கேட்கக்கூடிய பழக்கம் எங்களிடத்தில் கட்டாயமாக இருக்க வேண்டும். அன்புக்கு நீ இஸ்லாம் உறவுகளே, அதே போலதான் நாங்கள் படிக்க வேண்டிய மிக முக்கியமான பகுதி, எங்களோட உம்மா வாப்பா மௌத்தாக இருந்தால் மௌத்தானத்துக்கு பிறகு அவங்களுக்கு சேரக்கூடிய அமல்கள் நாங்கள் தெரியணும். மௌத்தான ஆக்களுக்கு சேரக்கூடிய அமல்கள் இஸ்லாம் காட்டி தருது, அதை நாங்கள் படிக்கணும். அந்த அமல்ல நாங்கள் லிமிட்டாக இருந்து அந்த அமலத்தான் நாங்கள் அவங்களுக்கு செய்யணுமே ஒழிய இஸ்லாம் காட்டி தராத பித்அத்தான விஷயங்கள், இஸ்லாம் காட்டாத நாங்கள் மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் எங்கள் உம்மா வாப்பாக்கு சேரும் என்ற அடிப்படையில் நாங்கள் செஞ்சிடக்கூடாது. எங்களோட பழையாக்கள் செய்கின்ற
செய்கின்றார்கள் என்ற அடிப்படையில், மூதாதையர் செய்தார்கள் என்ற அடிப்படையில், எங்களுடைய ஊரில் இருக்கிற மூளைமார்கள் செய்கின்றார்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் செஞ்சிடக்கூடாது. நாங்கள் படிக்கணும். நாங்கள் படித்து மௌத்தா நாட்களுக்கு எது சேரும் என்று நாங்கள் தெரியணும். நாங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அதை விட்டு போட்டு சும்மா நாங்கள் செலவழித்து நாங்கள் வீணாக அந்த காரியத்தில் ஈடுபடுவோமாக இருந்தால் அந்த குற்றம் எங்களுக்கு வந்து சேரும் என்ற விஷயத்தில் நாங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமான விஷயம். அன்புக்கனி இஸ்லாம் உறவுகளை அல்லாஹ்வினுடைய அடுத்தபடியாக எங்களோட உம்மா வாப்பா ஹயாத்தோடு இருக்குமாக இருந்தால், அவங்க ஆரோக்கியமாக இருக்குமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. சில நேரம் எங்களோட வேலையும் அவங்க செய்வாங்க, எங்களோட பிள்ளைகளோட வேலையும் அவங்க செய்வாங்க. எங்களோட உம்மா வாப்பா ஆரோக்கியமாக இருக்கின்ற பொழுது எங்க பிரச்சனை வரும் என்றால், எங்களோட உம்மா வாப்பா வயதாகி தள்ளாடுகின்ற வயசாகி கட்டிலுக்காகி நோயாளியாக இருக்கின்ற பொழுது நாங்கள் யோசிக்கணும் எங்களோட உம்மா வாப்பாவோடு நாங்கள் எப்படி நடக்கிறோம் என்று. அன்புக்கனி இஸ்லாம் உறவுகளே, இன்றைக்கு கவலையான விஷயம் என்னென்றால், உம்மா வாப்பா நோயாளியாகிட்டு சொன்னால் நிறைய பேர் உம்மா வாப்பா பற்றி கணக்கெடுக்கிறதே இல்லை. ஒரு பிள்ளைக்கு மட்டும் பொறுப்பு கொடுத்துட்டு அந்த பிள்ளைகிட்ட மார்க்கம் இருக்கும், அந்த பிள்ளைகிட்ட மர்ம சிந்தனை இருக்கும், அந்த பிள்ளைக்கு எல்லாம் ரஹ்மத் செஞ்சிப்பான். உம்மா வாப்பா அந்த புள்ள மட்டும் தான் பார்க்கும், அடுத்தாக்களுக்கு கணக்கு இல்லை. ஒரு பெருநாள் வந்துட்டா சல்லியை கொடுத்துட்டு சும்மா இருக்கிறது, ஏதாவது ஒரு விசேஷம் வந்துட்டா போயிட்டு பார்த்து சொத்தை விசாரித்து சும்மா இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடாது. உம்மா வாப்பா டெய்லி நாங்கள் மீட் பண்ணணும், டெய்லி நாங்கள் சந்தோஷிக்கணும், நாங்கள் சலாம் சொல்லணும், சுகம் விசாரிக்கணும். சல்லியில் சந்தோஷம் இல்லை, பணம் கொடுக்க சந்தோஷம் இல்லை, உள்ளம் நோகாம சந்தோஷமாக பேசுறதுக்கு இதான் உம்மா வாப்பாக்கு செய்யற மிகப்பெரிய நாங்க செய்யற மிகப்பெரிய கடமை. அன்புக்கு நீ இஸ்லாம் உறவுகளே, எங்களோட உம்மா வாப்பா நோயாளியாக இருக்குமாக இருந்தால், அவங்க கஷ்டத்தோடு இருக்குமாக இருந்தால் அவங்களோட விஷயத்தில் நாங்கள் கட்டாயமாக கவனம் எடுக்க வேண்டும். அன்புக்கு நீ இஸ்லாம் உறவுகளே, இஸ்லாம் எந்த அளவுக்கு சொல்லித் தருகின்றனால் ஒரு அடிப்படை எங்களுக்கு சொல்லித் தருது. உங்களோட உம்மா வாப்பா உங்களுக்கு ஷிர்கான விஷயத்தை ஏவுவார்களாக இருந்தால் நீங்க ஷிர்கை பின்பற்ற வேண்டாம், ஷிர்க்குக்கு நீங்க அடிப்படைய வேண்டாம். வசாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா, இஸ்லாம் சொல்லுது உலகத்தில் நல்ல விஷயங்கள் என்று நீங்க காண்கிறீங்களே அந்த விஷயத்தில் அவங்களோட சேர்ந்து நடங்க என்று இஸ்லாம் சொல்லித் தருது. அன்புக்கு நீ இஸ்லாம் உறவுகளே, உம்மா வாப்பா மார்க்கத்தில் இல்ல, உம்மா வாப்பா கொள்கையில் இல்ல, உம்மா வாப்பா இஸ்லாத்தை சரியாக பின்பற்றல என்று சொல்லி எங்களுக்கு அவங்களை வெறுக்க முடியாது. அவங்களோட உலக விஷயத்தில் நாங்கள் சேர்ந்து நடக்கணும். மார்க்கத்துக்கு முரணான விஷயங்களை செய்கின்ற பொழுது, ஷிர்க் பித்அத்தான விஷயங்களை செய்கின்ற பொழுது அவங்களுக்கு பக்குவமான முறையில் அன்பான முறையில் நாங்கள் அவங்களுக்கு எடுத்து வைக்க வேண்டும், பாரதூரத்தை நாங்கள் சொல்ல வேண்டும். திருந்தாமிக்கிற அல்லாஹ்வுடைய கையில் எங்கட கடமைனா அவங்களுக்கு கட்டாயமாக மார்க்கத்தை சொல்ல வேண்டும். அன்புக்கு நீ இஸ்லாம் உறவுகளே, இது அடிப்படையான ஒரு விஷயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு சில நேரம் நாங்கள் தவறுதலாக புரிந்து நாங்கள் கொள்கைக்காக வேண்டி ஓரமாகிக்கிறோம், குர்ஆன் சுன்னாவுக்காக வேண்டி நாங்கள் பேசாம இருக்கிறோம், சலாம் சொல்லாம இருக்கிறோம் என்று எங்களுக்கு ஒருபோதும் காரணம் சொல்ல முடியாது. ஒரு காலத்தில் கொள்கை வளர்கின்ற பொழுது, கொள்கையுடைய ஆரம்பத்தில் நாங்கள் பிரச்சனை பட்டிக்கலாம், எங்களுக்கு அடிச்சிக்கலாம், எங்களுக்கு ஏசிக்கலாம், எங்களுக்கு அநியாயம் செஞ்சிக்கலாம். ஆனால் கொள்கை விஷயத்தில் நாங்கள் வேறுபட்டு இருந்தாலும், குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நாங்கள் பிரிஞ்சிருந்தாலும், உலக விஷயம் என்று வருகின்ற பொழுது அவங்களோட சேர்ந்துதான் நடக்கணும். கண்டா சலாம் சொல்லணும், நோய்வாய்ப்பட்டா நோயை விசாரிக்கணும், மௌத்தானா ஜனாசாவில் கலந்து கொள்ளணும். இது இஸ்லாம் ஒரு முஸ்லிமுக்கு செய்கின்ற கடமையை காட்டி தருது. ஆகவே கொள்கைக்காக வேண்டி நாங்கள் பிரிஞ்சிக்கிறோம், மார்க்கத்துக்காக வேண்டி நாங்கள் பேசாமிக்கிறோம் என்று இதற்கு காரணம் சொல்ல முடியாது. உலக விஷயம் என்று வருகின்ற பொழுது கட்டாயமாக இஸ்லாம் அவர்களோடு சேர்ந்து நடக்குமாறு சொல்லுது. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில நிறைய நாங்கள் படிப்பினை பெறலாம். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில ரசூலுல்லாஹ் கொல்ல வந்தாக்கள், ரசூலுல்லாஹ்க்கு ஏசினாக்கள், ரசூலுல்லாஹ்க்கு அநியாயம் செஞ்சாக்களோட ரசூலுல்லாஹ் எப்படி நடந்தாங்க என்று எங்களுக்கு வரலாறு நிறைய பாடங்களை படிப்பினையை சொல்லித் தருது. அன்புக்கு நீ இஸ்லாமியர்களே, யாரோடும் பேசாமல் இருக்க முடியாது, யாரோடும் முகம் பார்க்காமல் இருக்க முடியாது. கண்டால் சலாம் சொல்லக்கூடிய பழக்கம் எங்களிடத்தில் கட்டாயமாக இருக்க வேண்டும். இது மிக முக்கியமான விஷயம். அடுத்தபடியாக குடும்ப உறவு என்று வருகின்ற பொழுது கட்டாயம் ஞாபகமூட்ட வேண்டிய மிக முக்கியமான பகுதி கணவன் மனைவி. கணவன் மனைவியை பொறுத்தவரையில் இஸ்லாம் அழகான ஒரு வாழ்க்கையை தந்திருக்குது. கணவனோடு எப்படி நடக்கணும், மனைவி கணவனோடு எப்படி நடக்கணும் என்று இஸ்லாம் அழகான ஒழுங்குகளை நமக்கு சொல்லித் தருது. அன்புக்கு நீ இஸ்லாம் உறவுகளே, நாங்கள் யோசிக்கணும், ஏண்ட மனைவியோட நான் எந்த அளவுக்கு உள்ளத்தால சந்தோஷமாக நான் வாழ்றேன். இது மிக முக்கியமான விஷயம். இன்றைக்கு நாங்கள் வாழ்றதான் வெளிக்கு காட்டுறதுக்காக வேண்டி வாழ்றோம், ஒரு ஷோக்காக வேண்டி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு கல்யாண வீடு வந்துட்டால், ஒரு சாப்பாடு வீடு வந்துட்டால், அல்லது ஒரு பயணம் வந்துட்டால் வெளிக்கு நாங்கள் சந்தோஷமான ஆக்கள், வெளிக்கு நாங்கள் சந்தோஷமான ரெண்டு ஜோடிகள். ஆனால் வீட்டுக்குள்ள வந்துட்டு சொன்னால் எங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை வெளிக்கு தெரிஞ்சால் அந்த அளவுக்கு சீரழியக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நாங்கள் பிரச்சனைகளோடு வாழ்கின்றோம், உள்ளத்தால் நாங்கள் வெறுத்து வாழ்கின்றோம் என்றால் இது இருக்கக்கூடாது. கணவன் மனைவி வாழ்க்கையில் இது இருக்கக்கூடாது. கணவன் மனைவியை விளங்க வேண்டும். இஸ்லாம் பெண்ணுக்கு என்ன சொல்லிக்குது, பெண் பலவீனமானவள், அந்த பலவீனத்தை விளங்கி அந்த பெண்ணோடு நடக்குமாறு இஸ்லாம் சொல்லிக்கிறதுன்னு சொன்னால் கணவன் அதை விளங்கி அண்டர்ஸ்டாண்டோட மனைவியோடு நடக்கிறது தான் இஸ்லாம் சொல்லி தருது. அன்புக்கு நீ இஸ்லாம் உறவுகளே, வெளியில நாங்கள் நல்லா இருந்து வேலையில்ல, வெளியில உள்ளாக்களுக்கு சமூகத்துக்கு நாங்கள் நல்ல பேர் எடுத்து வேலையில்ல, உள்ளுக்கு மனைவிட்டு நாங்கள் நல்ல பேர் எடுக்கணும். ஹைருக்கும் ஹைருக்கும் லிஅஹ்லிக்கும், உங்களை சிறந்தவர் உங்களுடைய மனைவிட்ட யார் சிறந்தவரோ அவர்தான் உங்களை சிறந்தவர் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். அன்புக்கு நீ இஸ்லாம் உறவுகளே, கணவன் மனைவி வாழ்க்கை என்பது மிக முக்கியமானது, மிக அருமையானது. அதை விளங்கெடுத்து நாங்கள் வாழணும். நாங்கள் ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும்,
யோசிக்கணும். திருமணம் முடிக்கிற நேரத்தில் எவ்வளவு சந்தோஷமாக இருந்தோம், எவ்வளவு ஒத்துமையாக இருந்தோம், எவ்வளவு விட்டு கொடுத்து கொண்டு நாங்கள் அண்டர்ஸ்டாண்டோட நாங்கள் வாழ்ந்தோம். 2 புள்ள ஆயிட்டு 3 புள்ளை ஆயிட்டுது, இப்போ நாங்கள் அப்பாவாகிட்டோம். சில நேரம் நாங்கள் வயசுக்கு வந்துட்டோம். ஆனால் மனைவி இருப்பாங்க, எந்த அளவுக்கு நாங்கள் சேர்ந்து நடக்கிறது, என் மனைவி எந்த அளவுக்கு நான் சந்தோஷமாக பார்த்துக்கொள்றேன், பேச்சில் ஐக்கலாம், எங்களோட செயற்பாட்டில் ஐக்கலாம், எந்த அளவுக்கு நான் என்னுடைய மனைவியோட சந்தோஷமாக ஒற்றுமையாக இருக்கிறது என்பது மிக முக்கியமான கேள்வி. ஆகவே நாங்கள் திருந்து நாங்கள் நல்லவர்களாக வாழ்வோமாக இருந்தால் நிச்சயமாக கூடிய கூலி உலகத்திலும் கிடைக்கும், நாளை மறுமையிலும் கிடைக்கும் என்ற விஷயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக அன்புக்கு நீ இஸ்லாம் உறவுகளே, உறவுகள் என்று வருகின்ற பொழுது சேர்ந்து நடக்கின்ற உறவுகளுக்கு மிக முக்கியமானதான் இரத்த உறவு. நானா தம்பி தங்கச்சிமார் என்பது இரத்த உறவுகள். இரத்த உறவுகளோட இஸ்லாம் எப்படி நடக்குமாறு நமக்கு தெளிவாக சொல்லித் தருகின்றது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யதுகுல் ஜன்னத காத்திஉ ரஹிமின். யாரு உறவுகளை துண்டித்து நடக்கின்றாரோ அவர் சுவர்க்கம் நுழைய மாட்டார். யாரெல்லாம் உறவுகளை துண்டித்து நடக்கின்றார்களோ அவங்களுக்கு நிறைய எச்சரிக்கை வந்திருக்குது. அன்புக்கு நீ இஸ்லாம் உறவுகளே, நாங்கள் சின்ன வயசுல நானாவோட தம்பியோட ஒத்துமையாக இருந்தோம். பெருத்ததுக்கு பிறகு திருமணம் முடிச்சதுக்கு பிறகு எங்களுக்கு ஒரு லைஃப் நாங்கள் செட்டில் ஆனதுக்கு பிறகு எப்படி நாங்கள் நானாவை பார்க்கிற தம்பியை பார்க்கிற எங்களோட குடும்பத்தில் கஷ்டமாக இருக்கிற ஆக்களை எந்த அளவுக்கு அவங்களோட நாங்கள் உறவு கொண்டாடு என்பதை மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது. அன்புக்கு நீ இஸ்லாம் உறவுகளே, இன்றைக்கு நாங்கள் பணத்தில் பெரிய இடத்தில் இருக்கலாம், உலகத்தில் பெரிய அதிகாரத்தோடு இருக்கலாம், ஆனால் இருக்கிற நேரத்தில் எங்களுக்கு கீழால் இருக்கிறாக்கள் நாங்கள் மறந்துடக்கூடாது. எங்களோட சின்ன வயசுல இருந்த பழையாக்களை நாங்கள் மறந்துடக்கூடாது. நிறைய பேர் இன்றைக்கு கஷ்டத்தில் இருப்பாங்க, அவளோட நாங்கள் சேர்ந்து வாழணும், சலாம் சொல்லணும். நாங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் வெளியூரில் இருந்தாலும் அவங்களுக்கு கால் பண்ணி அவங்களோட சுகத்தை விசாரிக்கணும். கஷ்டம் என்று வந்துட்டால் எங்கள்கிட்ட வசதிக்குமாக இருந்தால் அவங்களுக்கு நாங்கள் கொடுத்து உதவணும். இது இஸ்லாம் காட்டி தருகின்ற நல்ல அகலாக்குகள். அன்புக்கு நீ இஸ்லாம் உறவுகளே, இன்றைக்கு சின்ன சின்ன பிரச்சனைக்காக வேண்டி, சின்ன வியாபார பிரச்சனை, சொத்து பிரச்சனைக்காக வேண்டி நாங்கள் இன்றைக்கு அடிச்சுக் கொள்கின்றோம் என்றால், உள்ளத்தால் வெறுத்து வாழ்கின்றோம் என்றால், என ஜனாசாவுக்கும் வரக்கூடாது, நானும் ஜனாசாவுக்கு வரமாட்டேன் என்று வாயால் நாங்கள் சொல்வோமா இருந்தால் எந்த அளவுக்கு பாரதூரமான விஷயம். எங்கள் அமர்க்கள் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் செஞ்ச அமர்க்கள் இன்னும் பெண்டிங் இல்லை, இன்னும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கின்றார் என்றால் நாங்கள் கோபத்தோடு இருந்து விடக்கூடாது. அன்புக்கு நீ இஸ்லாம் உறவுகளை அல்லாஹ்வினுடைய. ஆகவே வாழ்கின்ற இந்த உலக வாழ்க்கை என்பது சொற்பமானது. உலக வாழ்க்கை எங்களுக்கு தெரியும், காது வெட்டப்பட்ட ஆடு, காது வெட்டப்பட்டு செத்து கிடக்கின்ற ஆட்டை விட இந்த உலகம் என்பது அல்லாஹ்வுடைய பார்வையில் பெருமதி இல்லாத ஒன்று. ஒரு கொசுவுடைய இறக்கைக்கு கூட பெருமதி இல்லாத ஒன்றுதான் இந்த உலகம். இந்த உலகம் என்பது சொற்பமான இன்பத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கின்றான். ஆக நாங்கள் முதலாவதாக விளங்கணும் இந்த லைஃப் ஸ்டைல் எப்படி என்று, இந்த உலக வாழ்க்கை எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய பார்வையில் பெருமதியான என்பதை நாங்கள் சரியாக விளங்குவோமாக இருந்தால் எங்கள் உள்ளத்தில் பிரச்சனைகள் வராது, எங்கள் உள்ளத்தில் இனத்தோட பார்த்து பொறாமை வராது, எங்கள் உள்ளத்தில் இனத்தோட கோபம் சண்டை சச்சரவு வராது. நாங்கள் உலகத்தை சரியாக விளங்கணும். இந்த சில்லர் உலகத்துக்காக வேண்டி, சின்ன இன்பங்களுக்காக வேண்டி நாங்கள் சுவர்க்கத்துக்கு தடையாக அமைவோமாக இருந்தால், நரகத்தை நாங்கள் சம்பாதிச்சு கொண்டு இருக்கின்றோம் என்றால் எந்த அளவுக்கு பாரதூரமான வாழ்க்கையோட நாங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்கு நீ இஸ்லாம் உறவுகளே, யோசிக்கோனிய மிக முக்கியமான பகுதி இந்த உலகத்தை நாங்கள் விளங்கி, உலகத்தில் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனை. இன்றைக்கு கவலை என்னென்றால் சின்ன பிள்ளைகள் அடிச்சு கொள்றாங்க, தாத்தா தம்பி மாட்ட சின்ன பிள்ளைகள் அடிச்சு கொள்றாங்க. சின்ன பிள்ளைகளுக்காக வேண்டி இன்றைக்கு உறவு இல்லாமல் இருக்கிறாங்க, சலாம் சொல்லாமல் இருக்கிறாங்க, பேசாமல் இருக்கிறாங்க. சின்ன பிரச்சனைகள், பாப்பா சொத்து பங்கிட சரியாக பிரிக்கல என்பதற்காக வேண்டி இன்றைக்கு பேசாமல் இருக்கிறாங்க. அநியாயம் செய்து அநியாயம் செய்யாமல் இருக்கிறது எல்லாம் ஒரு பக்கத்தில் விட்டு விடுவோம். எங்களுக்கு அநியாயம் செய்யப்பட்டிருக்குமா இருந்தால் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் பாரம் சாட்டுவோம். ஆனால் யாருக்கும் பேசாமல் இருக்க முடியாது, யாருக்கும் முகம் பார்க்காமல் இருக்க முடியாது. சுகத்தை விசாரிக்கணும், பேசணும். இது இஸ்லாம் காட்டி தருகின்ற மிக முக்கியமான பகுதி. அன்புக்கு நீ இஸ்லாம் உறவுகளை அல்லாஹ்விலே பேசக்கூடிய நானாகிக்கலாம், கேட்கிற நீங்களாகிக்கலாம், எல்லாருடையும் ஆசை சுவர்க்கம் போகணும், எல்லாருக்கும் சுவர்க்கம் போகணும். ஆகவே நாங்கள் ஒரு முடிவெடுத்துக் கொள்வோம், இன்றையிலிருந்து நான் யாரோடையும் கோபம் இல்லை. சிலாக்களோட கொஞ்சம் கெப்பச்சு பழகிற என்பது ஒரு பகுதி, சிலாக்களோட சேராமை என்பது ஒரு பகுதி. ஆனால் கோபிச்சு வாழ முடியாது. உள்ளத்தால நாங்கள் அவனோட கோபத்தோட வெளியில் அவன் இல்லாத நேரத்தில் அவனை பற்றி நாங்கள் புறம் பேசி கோபத்தை நாங்கள் கொட்டி தீர்த்து யாரோடையும் எங்களுக்கு பழக முடியாது. உள்ளத்தில் நாங்கள் ஒத்துமையாக இருக்கணும். கண்டா நாங்கள் சலாம் சொல்லக்கூடிய பழக்கம் எங்கள்கிட்ட இருக்கணும். இதை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். எங்கள்கிட்ட வரக்கூடிய பக்குவம் என்ன தெரியுமா? நான் மௌத்தானால் நான் சொர்க்கம் போகணும். எனக்கு அநியாயம் செஞ்சிக்கலாம், எனக்கு ஏசிக்கலாம், எனக்கு என்னை வேறு வழியில பழுதி தீர்க்கலாம். இதெல்லாம் ஒரு பக்கத்தில் வெட்டு போட்டு நாங்கள் கண்டா சலாம் சொல்லுவோம். நாங்கள் முந்துவோம். முந்தினா யாருக்கும் குறைஞ்சி போறல. நாங்கள் சலாம் சொல்றதுல முந்தினால் குறைஞ்சி போறல. ஷைத்தான் எப்படி போட்டு வைப்பான்? அவன் அநியாயம் செஞ்சவன், அவன் முன்னுக்கு வரணும், அவன் ஃபர்ஸ்ட்டுக்கு வரணும், அவன் மன்னிப்பு கேட்கணும், அப்பதான் நான் பேசுவேன், அப்பதான் நான் சலாம் சொல்லணும். ஷைத்தான் சொல்வான். இந்த 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 எண்ணத்தை விட்டு போட்டுருவோம். நாங்கள் கண்டால் எதிர்ச்சியாக கண்டுட்டால் வீட்டுக்கு போக தேவை வந்துட்டால் சலாம் சொல்லி பேசி நாங்கள் ஒத்துமையாக இருப்போம்.
இதனால அல்லாஹ் தஆலா நிச்சயமாக எங்களுக்கு சொர்க்கத்தை தருவான். அன்புக்கு இஸ்லாமிய உறவுகளை அல்லாஹ்வினுடைய குடும்ப உறவு என்பது லேசான விஷயம் அல்ல. நாங்கள் இன்றைக்கு சிம்பிளாக நினைச்சு கொண்டிருக்கிறோம். சின்ன ஒரு விஷயத்துக்காக வேண்டி இன்னைக்கு நாங்கள் மனசு கோபிச்சு நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் மௌத்தாகுவோமாக இருந்தால், கோபத்தோட எங்களுக்கு மௌத்து வருவதாக இருந்தால் நாங்கள் யோசிக்கணும் எந்த அளவுக்கு பாரதூரமான விஷயத்தை இன்றைக்கு நாங்கள் சுமந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளை அல்லாஹ்வினுடைய இந்த உலகத்தில் வாழ்கின்ற சந்தர்ப்பத்தில் குடும்ப உறவோட சேர்ந்து மனசில் எந்த கோபம் இல்லாமல் கண்டால் சலாம் சொல்லக்கூடிய நல்ல அகலாக்க நல்ல பண்பாட்டை உருவாக்கி கொண்டு வாழ்வதற்கு ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسولنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உறவுகள் என்று வருகின்ற பொழுது மிக முக்கியமாக ஞாபகமூட்டப்பட வேண்டிய விஷயம்தான் நாங்கள் பழகக்கூடிய எங்களோட சமூகம். இன்னும் தெளிவாக சொல்ல போனால் எங்களோட நண்பர்கள், கூட்டாளிமார்கள். சில நேரம் கூட்டாளிமார்களோட சின்ன பிரச்சனைக்காக வேண்டி நாங்கள் பேசாமிக்கலாம், கோபத்தோடு இருக்கலாம். ஆனால் அந்த பழக்கம் எங்களிடத்தில் வந்துவிடக்கூடாது. இது ஷைத்தாண்ட வேலை. சில நேரம் அந்த சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனையாகி பெரிய பாரதூரத்தில் கொண்டு வந்து ஷைத்தான் விட்டு விடுவான். இது மிக முக்கியமானது. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அதே போலதான் நாங்கள் பழகக்கூடிய சந்தர்ப்பத்தில் எங்களோட கூட்டாளிமாறு யார் என்பதை நாங்கள் சரியாக விளங்கணும். இன்றைக்கு சமூகத்தில் இளைஞர்கள் கெட்டு போகின்றார்கள் என்றால் போதை வஸ்துக்கு அடிமையாகின்றது, ஹராமான காரியங்களில் ஈடுபடுறதுக்கு மிக முக்கியமான காரணம் அவங்க பழகக்கூடிய சூழல், அவங்களோட கூட்டாளிமாறு. கவலை என்ன தெரியுமா, நிறைய சில பேருக்கு திருமணம் முடிச்சதுக்கு பிறகும் சில ஹராமான விஷயங்களை விட முடியாது. மதுபானமாக இருக்கலாம், விபச்சாரமாக இருக்கலாம், பெண்ணோட கள்ள தொடர்பாக இருக்கலாம். இப்படியான கெட்ட அந்த குணங்களை, கெட்ட பாவங்களை அவங்களுக்கு விட முடியாது. காரணம் என்ன? அவங்க சேர்ந்திக்கிறவங்களோட கூட்டாளிமாறு. அன்புக்கு இஸ்லாம் உறவுகளே, கூட்டாளிமாரை ஞாபகப்படுத்துறது, கூட்டாளிமாரை சேர்ந்து நடக்கணும் என்று இஸ்லாம் சொல்லுது. யாரோட சேர்ந்து நடக்கணும்? அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய ஆக்களோட மட்டும்தான் சேர்ந்து நடக்கணும். நாளை மறுமையில கூட்டாளிமார்கள் ஒத்தருக்கு ஒத்தர் எதிரியாகிப்பார்கள், இல்லல் முத்தகீன், தக்வா உள்ளவர்களை தவிர. ஆகவே நாங்கள் கூட்டாளி சேருவதாக இருந்தால், எங்களுக்கு நண்பராக நாங்கள் ஒத்தரை தேர்ந்தெடுக்குவதாக இருந்தால் நாங்கள் யோசிக்கணும், அல்லாஹ்வுக்கு இந்த மனுஷன் எந்த அளவுக்கு பயப்படுற. பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் அவரும் பள்ளிக்கு போறதோட என்னையும் பள்ளிக்கு கூட்டின்னு போற ஒரு கூட்டாளியை நான் சேர்ந்திக்கிறேன். நாங்கள் ஒவ்வொருத்தரும் கட்டாயமாக யோசிக்கணும். இன்றைக்கு இளைஞர்கள் கெட்டு போகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் அவங்க பழகக்கூடிய கூட்டாளிமார்கள். 9 பேர் நல்ல பேர் ஆயிப்பாங்க, ஒரு கெட்டவர் வந்தா போதும், ஒரு கெட்ட பாவனை உள்ளத்தர் வந்துட்டால் போதும், கெட்ட குணம் உள்ளத்தர் வந்துட்டா போதும், அந்த 9 நல்ல பேரையும் கெட்ட வழிக்கு இழுத்து போகக்கூடிய சக்தியை சைத்தான் உருவாக்கி வைத்திருக்கின்றான். அன்புக்கு இஸ்லாம் உறவுகளே, நாங்க நண்பர்களோட சேர்ந்திக்கணும் தான். எந்த நண்பரோட சேர்ந்திக்கணும் என்பதை சரியாக விளங்கணும். எங்கட கூட்டாளி ஒன்று தவறு செய்கின்றான் என்றால், எங்கட கூட்டாளி ஒன்று தொழாமல் இருக்கின்றாரு, அல்லது பாவத்தை செய்கிறாரு, அல்லது பள்ளிக்கு வராமிக்கிறாரு, குடிபோதைக்கு அடிமையாக இருக்கிறாரு, போதை வஸ்துக்கு அடிமையாக இருக்கிறார் என்றிருந்தால் நாங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? அவங்களுக்கு நாங்கள் மார்க்கத்தை சொல்லணும், அல்லாஹ்வுடைய தக்வாவை நாங்கள் அவங்களுக்கு உணர்த்தணும், தக்வா உணர்த்தி அவங்களை நல்வழிப்படுத்தணும். திருந்தாமிக்கிறாரு, அவரோட சேர்ந்து நாங்கள் பயணிக்கின்ற பொழுது, வாழ்கின்ற பொழுது நாங்களும் அதுக்கு எடிக்ட் ஆகிடுவோம், நாங்களும் தவறுக்கு சென்றுவோம் என்று பயம் இருந்தால் நாங்கள் தூரமாகிவிட வேண்டும். இது மிக முக்கியமான விஷயம். ஆகவே இஸ்லாம் நண்பர்களோடு எந்த அளவுக்கு சேர்ந்து நடக்குமாறு சொல்கின்றதோ அந்த நண்பர்களை எப்படி தேர்ந்தெடுக்கணும் என்ற விஷயத்தையும் இஸ்லாம் சொல்லித்தர என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக 2 விஷயத்தை சொல்லி நான் முடிச்சுக் கொள்கின்றேன். 2 துவாக்கள் கட்டாயமாக இந்த காலத்தில் நாங்கள் கேட்கணும். ஒன்று, இன்றைய காலநிலைகளுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 1 மாதம் 1.5 மாதத்துக்கு மேல கடுமையான சூடு. நாங்கள் எல்லாரும் மழை எதிர்பார்த்திருக்கிறோம். மழை எதிர்பார்த்து நாங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரணம், மிக முக்கியமான இபாதத்து அல்லாஹ்ட்ட துவா கேட்கிறது. அல்லாஹும்ம அகைஸ்னா என்று நாங்கள் அல்லாஹ்ட்ட நிறைய துவா கேட்கணும். சுஜூதில் எங்களோட ஒவ்வொரு பிரார்த்தனையிலும் நாங்கள் மழைக்காக வேண்டி துவா கேட்கணும். இன்றைக்கு கடுமையான சூட்டில் எத்தனை பேர் வந்து ஈப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். தொழுது முடிச்சுட்டு எத்தனை பேர் வெளிக்கு கஷ்டப்பட்டு போக போட்டு எங்களுக்கு தெரியும். வெளியில் தொழில் செய்யக்கூடியவர்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுகிறார்கள் என்று நாங்கள் ஒவ்வொருத்தரும் விளங்கி வச்சுக்கிறோம். ஆகவே மழை தேவை, மழைக்காக வேண்டி நாங்கள் கட்டாயமாக துவா கேட்கணும். 2வது துவா, உலகத்தில் முஸ்லிம்களுக்காக வேண்டி நாங்கள் நிறைய துவா கேட்கணும். இன்றைக்கு இலங்கையில் நாங்கள் கஷ்டத்தை நிறைய எதிர்கொள்ளாவிட்டாலும் நிறைய மத்திய கிழக்கு நாடுகளில் முஸ்லிம்கள் ஒரு கஷ்டமான நிலைமையை முகம் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. எங்களுக்கு தெரியும், இன்றைக்கு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 1 மாத அளவில் யுத்தம் நடக்கிறது என்று சொன்னால் நாங்கள் செய்ய வேண்டிய கட்டாய கடமை அவங்களுக்காக வேண்டி துவா செய்ய வேண்டும், எங்களுக்காக வேண்டி துவா செய்ய வேண்டும். இந்த யுத்தம் நீடிக்குமாக இருந்தால், இந்த யுத்தம் அப்படியே போகுமாக இருந்தால், அந்த யுத்தத்தால் ஏற்படுகின்ற பிரச்சனை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை.
நோன்பு கடைசியில் எத்தனை பேர் பெட்ரோல்ல போய் நீந்தீங்க, அத்தியாவசிய பொருளை பெறுவதற்காக வேண்டிய எத்தனை பேர் கஷ்டப்பட்டீங்கன்னு சொல்லி நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஆகவே யுத்தம் நீடிக்குமாக இருந்தால் நாங்கள் கஷ்டப்படலாம், சோதனைக்கு முகம் கொடுக்கலாம். சோதனை என்பது பிரச்சனை தான். ஒரு முஃமினுக்கு சோதனைகளுக்கு பிரச்சனையாக விளங்காது. ஆனாலும் அந்த சோதனையால எங்கள் அமல் இபாதத்து பாதிக்கப்பட்டுவிடக் கூடாது. நாங்கள் வளமையாக சுவர்க்கத்தை டார்கெட் பண்ணி செய்கின்ற இபாதத்துக்கள் எங்களுக்கு குறுக்கீடாக வந்துவிடக்கூடாது, தடையாக வந்துவிடக்கூடாது. இது மிக முக்கியமான விஷயம். சோதனையை முஃமின்களுக்கு முகம் கொடுத்து கொண்டு போகலாம், பிரச்சனை. இதை விட பெரிய சோதனையை முகம் கொடுத்திருக்கிற முஸ்லிம் சமூகம் முகம் கொடுத்திருக்கிற. ஆனாலும் இந்த கட்டத்தில் கட்டாயமாக நாங்கள் துவா கேட்க வேண்டும். யா அல்லாஹ், சமாதானமான முறையில் அத்தியாவசிய பொருட்கள் எங்களுக்கு கிடைச்சி எங்களோட வாழ்க்கைகள் அப்படியே போறதோட எங்களோட மறுமைக்காக வேண்டி நாங்கள் தயார் பண்ணுகின்ற அந்த விஷயத்தில் எங்களுக்கு எந்த தடைகளும் எந்த இடையூறும் வந்துவிடக்கூடாது என்று கட்டாயமாக நாங்கள் அல்லாஹ்விடத்தில் துவா கேட்க வேண்டும். அன்புக்கு நீ இஸ்லாம் உறவுகளை அல்லாஹ்வினுடைய ரமலானை பிரிந்த கவலை எங்களுக்கு இருக்குமாக இருந்தால், ரமலானில் நாங்கள் எந்த அமல்களை செஞ்சோமோ அதை தொடர்ச்சியாக செய்யக்கூடிய பழக்கம் எங்கள் தீக்கணும். அதே போல நாங்கள் செஞ்ச அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால் உள்ளத்தில் யாரோடையும் கோபத்தோட பழகக்கூடாது. உள்ளத்தில் நாங்கள் ஒற்றுமையான முறையில், சந்தோஷமான முறையில் ஒவ்வொருத்தரோட நாங்கள் நல்ல முறையில் பழகுவதை இஸ்லாம் நமக்கு சொல்லித்தருது. ஆகவே என்னென்ன விஷயங்களை எல்லாம் கேட்டோமோ அந்த அடிப்படையில் வாழ்ந்து மரணிப்பதற்கு வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வல் ஜமீல் முஸ்லிமீன் ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு வல் கஃபூர் ரஹீம். அகிமிஸ் ஸலாத்.